வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய பேய் கொட்டு என்ற கதை. கள்ளிக்காட்டில் இருந்தது சித்தி வீடு. நமசு ஊரில் இருந்து காகம் பறக்கும் தூரத்தில் 2 மைல். சைக்கிளில் போவதென்றால் 1/4 மணிக்கூர் ஆகாது. நமசுவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. 11ஆம் கிளாஸ் படிக்கும் பையன் என்றாலும் நடந்து போனால் 3/4 மணி நேரத்தில் போய்விடலாம். ஊரில் இருந்து 1/2 மைல் தெற்கு நோக்கி போனதும் முடவன் பாலம் தாண்டி இடதுகை பக்கம் பத்துக்காட்டின் வாய்க்கால் ஓரம் பெரிய வரப்பில் அகன்ற காலடி தடம் நேரே முள்ளிக்குளம் பிராமணக்குடியின் புறவாசலில் கொண்டு விடும். சுடலைமாடன் கோயில் கொடை பார்க்க நமசு வியாழக்கிழமை புறப்பட்ட போது வெயில் முகத்துக்கு நேராக அடித்து கொண்டிருந்தது. அறுவடை முடிந்துவிட்ட வயற்காடுகள் கோடை காய்ச்சலுக்கு கிடந்தன. ஊரை அடுத்த பத்தில் உளுந்து விதைத்து 4 இலைகள் வந்திருந்தன. இடது கையில் இருந்த காக்கி துணிப்பையை வலது கைக்கு மாற்றிக்கொண்டு நமசு பிராமணக்குடி தெருவில் ஏறினான். கையில் ஒரு நிக்கரும் அரைக்கை உடுப்பும் மடித்து செருகியிருந்தான். பிராமணக்குடி பெருமாள் கோயிலின் இருபுறமும் ஜடாயு சிறகுகள் போல நீண்ட அகலமான தெரு. காலை நேரத்தில் பிராமணாள் வீடுகளிலிருந்து வரும் பருப்பு தாளிக்கும் மணம், தேங்காய் எண்ணெயில் பப்படம் வறுக்கும் வாசனை போன்றவை சாயங்கால நேரத்தில் இல்லை. அடுத்தது வெள்ளாங்குடி. விறுவிறு என்று நடந்து வடக்கு தெரு வழியாக நாடாக்குடி தாண்டி ரோட்டில் ஏறினான். இடதுகை பக்கம் முள்ளிக்குளத்தின் தண்ணீர் அலைகள் ரோட்டின் கரையை நனைத்தன. கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டாலும் குளத்தில் நிறைய தண்ணீர் கிடந்தது. வலதுபுறம் ஓடையும் ஓடையை தாண்டிய வயற்காடும். குளம் முடியும் முன் கள்ளிக்காட்டுக்கு போகும் ஒற்றையடி பாதை வலப்பக்கம் இறங்கும். ஓடையில் இறங்கி கால் நனைத்து கரையேறி வரப்போடு நடக்கும்போது முதலில் வருவது கள்ளிக்காட்டின் மயானம். சித்தியுடனோ அப்பாவுடனோ நடக்கும்போதே பயம் காட்டும் சுடலைமாடன் சிலையும் கழுமாடனும். கொடைக்கு கால் நாட்டிய அன்று செய்த பூசையின் அடையாளங்கள் மயானத்து சுடலைமாடன் கழுத்தில் கிடந்தன. கழுமாடன் பீடத்துக்கு சிலை கிடையாது, ஒரு கழுமரம் மட்டும். கழுமரத்தின் கழுத்துப் பகுதியில் கூட்டல் குறி போல ஒரு மரச்சட்டம். மரச்சட்டத்தின் மணிகள் காற்றில் அசைந்தன. கழுவின் உச்சியில் செருகியிருந்த எலுமிச்சம்பழம் மஞ்சள் காய்ந்து உலர்ந்திருந்தது. கிழக்கு பக்கம் பார்த்தின்ற சுடலைமாடனுக்கும் கழுமாடனுக்கும் எதிரே 30 அடி தள்ளி மயானக் குழி. சமுதாய பிணம் விழும்போது மட்டும் புதுக்கப்படும் குழி. குழியிலிருந்து பறித்து போட்ட சாம்பல் பொடி, எலும்பு பொடி, கரித்தூளில் செழிந்து வளர்ந்திருந்த வேப்பமரம் நிழல் குலுங்கி நின்றது. அம்மா சொன்ன கணக்கில் கிளைகளில் இப்போதும் அகாலத்தில் செத்தவர் பேய்கள் வௌவால்கள் போல் தொங்கிக் கிடக்கும். மனிதர் கண்ணுக்கு புலப்படாமல் மயானத்தைச் சுற்றி இடுப்பளவு உயரத்துக்கு கைப்பிடிச் சுவர். சுவரெல்லாம் வெள்ளையும் காவியும் அடிக்கப்பட்டிருந்தது. நமசின் பின்னால் நீண்டு விழுந்து கொண்டிருந்தது நிழல். மயானத்தை பார்க்க பிரியப்படவில்லை மனம். என்றாலும் அவசர அவசரமாக பார்த்து பெயர்ந்தன கண்கள். அங்கிருந்து பார்த்தபோது கள்ளிக்காட்டின் தென்கோடியில் தெரிந்த சுடலைமாடன் கோயிலில் ஆள் அரவம். பத்துக்காட்டில் இருந்து ஏறிய ஓடை கரை வரப்பு கோயிலின் முன்னால் சென்று நின்றது. நல்ல அகன்ற திண்ணை கொண்ட கோயில். முன்புறம் மட்டும் மரச்சட்டமிட்ட அழியும், சுற்றிலும் சுவர்களும், மேலே ஓட்டுப் பணியும், உள்ளே பெரும் முற்றமுமாக புதிய மராமத்தில் பொலிவாக கிடந்தன எல்லாம். மொத்தம் 27 பீடங்கள் அந்த பேய் கோயிலில். சுடலைமாடனுக்கும் பேச்சியம்மனுக்கும் கல்லில் வடித்த சிலைகள். எண்ணெய் மினுக்கமும் முறுக்கும் கொண்டிருந்த உடல்கள். பேச்சியம்மனின் முளைகளிலும் சுடலைமாடன் மீசையிலும் துடித்து நின்றன உயிர்கள். நமசு
அழிவழியாக பார்த்தபோது தென்பட்ட பீடங்களின் கழுத்தில் அரளி மாலைகள், நெற்றியில் சாத்தியிருந்த களபம், மஞ்சனை, முன்னால் கமுகம் பூக்குலைகள். கோயிலின் முன்னால் தாமரைக் குளம், கூம்பிய மெட்டுக்களும் விரிந்திருந்த செந்தாமரைகளும் மணிக்காய்களும், ஊடே சில அள்ளிக் கொடிகள். தண்ணீர் தெரியாதபடிக்கு தாமரை இலைகள் புரண்டதில் செம்பச்சை நிறக் களங்கள். கோயிலில் இருந்து இறங்கும் இடத்தில் மட்டும் தண்ணீர் கோர குளிக்க இடம் விட்டு வெளிவாங்கி இருந்தன தாமரைக் கொடிகள். அந்த தண்ணீருக்கு ஒரு பாசி வாசனை உண்டு. கோயிலின் முன்னால் வழக்கமாக காடடைந்து கிடக்கும் பூச்சி முட்புதர்கள், தொட்டாவாடிக் கொடிகள், அருசுந்திரடு, எருக்களை முடு, குறுக்கு எல்லாம் செதுக்கி ஆற்று மணல் பரத்தி படுத்து உருளலாம் போல இருந்தது. முன்னால் போடப்பட்டிருந்த தட்டுப்பந்தலின் கீழ் நடக்கும்போது வேற்றூர்கார கூச்சம் அவன் கால்களை பற்றி கொண்டது. ஒத்தையிலேயா மக்கா வந்த என்றாள் சித்தி. சித்திக்கு பிள்ளைகள் கிடையாது. சாப்பிடுகியாளே மக்கா என்றாள். பள்ளிக்கூடம் விட்டு வந்து சாப்பிடுகிற நேரம்தான். சித்தி வீட்டில் ஆட்டுப்பால் காப்பி. நமசுவுக்கு அந்த வாசனை அவ்வளவாக பிடிக்காது. ஒரு உளும்பு வாடை. பக்கத்து வீட்டில் சித்தியின் சம்பந்தி கொடியாள். அந்த அத்தைக்கு 3 பெண் பிள்ளைகள். மூத்த மைனியை தவிர யாரைனாலும் கெட்டிக்கோ என்பது அடிக்கடி கேட்கும் பரிகாசம். அதுக்கு என்ன 7 புளியங்கொட்டையை முழுங்கினா சரியா போகும் வயது, நானே கட்டிக்கிடுவேன் என்பாள் மதனி. இதெல்லாம் கருதித்தான் அடிக்கடி இங்கு வராதது. நமசுக்கு எதெடுத்தாலும் கூச்சம்தான். ஆனால் 3 வருஷம் முந்தியே மதனிக்கு கல்யாணமாகிவிட்டது. மாப்பிள்ளைக்காரன் வடக்கே எங்கேயோ என்றார்கள். மதனி நல்ல பஸ்காரமாக இருந்தால் இப்போது. கோயிலில் லவுட் ஸ்பீக்கர் போட்டு விட்டனர். நமசுவுக்கு வில்லுப்பாட்டு கேட்க பிடிக்கும். இமையாடாமல் பார்த்து கொண்டிருப்பான். கணியான் ஆட்டத்தில் மகுடம் வாசிப்பது பிடிக்கும். நையாண்டி மேளத்தில் முரசு சத்தம் பிடிக்கும். வாசலில் வந்து நின்றபோது மதனி தெரு நடையில் உட்கார்ந்திருந்தாள். 6 மணி ஆகியிருந்தாலும் வெயில் இறங்கி இருக்கவில்லை. காற்று தூசு பரத்தியது. மதனி மாலையில் முகம் கழுவி தலை சீவி இரட்டை சடை போட்டு பிச்சிப்பூ வைத்து துலக்கமாக இருந்தாள். அவ்வளவு நீளமில்லாத சுருட்டையான அடர்த்தியான முடி. சித்தி வீட்டு வாசப்படியில் நமசு உட்கார்ந்தான். மதனி வழக்கமான பரிகாசத் துணியுடன் கேட்டாள், அத்தானுக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சிட்டா? நமசு கொழுந்தன் முறை என்றாலும் மதனி பரிகாசத்துக்கு அத்தான் என்றே அவனை கூப்பிடுவாள். பாட்டுச் சத்தம் நின்று பேய் கொட்டு சத்தம் கேட்டது. நையாண்டி மேளக்காரர்கள் நாளை மாலை வருவார்கள். இது உள்கோயிலில் வரத்துக்கும் ஆராசனைக்கும் வாசிக்கும் தவில், முரசு, நாதஸ்வரம். வந்ததும் வாத்தியங்களின் உரைகளை கழற்றி ஒரு சுற்று வாசித்து ஓய்வார்கள். அண்ணாச்சி கொடைக்கு வருவாளா என்றான் மதனியிடம். போன மாசம்தான் வந்துட்டு போனா, இனி அடுத்த வருஷம்தான். அண்ணாச்சிக்கு நல்ல சுபாவம். போன ஆண்டு விடுமுறையில் வந்தபோது பார்த்தது. நமசை பாட்டு படிக்கச் சொல்லி கேட்டார். அவனுக்கு தாமரை பூத்த தடாகமடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் எல்லாம் நல்ல ராகமாக பாட வரும். பாடி முடிந்ததும் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். ரொம்ப கூச்சமாக இருந்தது. மதனி, அத்தான் வாருங்கோ, நானும் ஒன்று தாரன் என்றாள். நமசு சித்தி வீட்டுக்கு ஓடிவிட்டான். அவர் வந்திருந்தால் கொடை பார்க்க தோதாக இருக்கும். போன முறை பனை விலைக்கு கூட்டிக் கொண்டு போய் நுங்கு சீவி போட்டு மாலை பதநீர் வாங்கி தந்தார். அனந்த நாற்று சாணல் மடைக்கு குளிக்க கூட்டிப் போனார். பெரிய குளத்தில் மறுகரைக்கு நீச்சலடித்துப் போய் மலநீஞ்சல் போட்டு திரும்பினார்கள். அண்ணாச்சி இருக்கும்போது மதனி முகத்தில் ஒரு விகாசம் தெரிந்தது.
உன்னால உங்க மைனியை தூக்க முடியுமாடா என்றார் ஒரு நாள். எம்மா என்னால முடியாது. தூக்கித்தான் பாரேன். வேண்டாமா, யானைக்குட்டி மாதிரில இருக்கா. நான் பாரு, நான் தூக்குங்க. மதனிக்கு சிரிப்பாணி தாங்கவில்லை. அத்தானும் தூக்குவாரு கொஞ்ச நாள் போனா என்றாள் சிரிப்பின் ஊடே. முரசும் தவிழும் அதிர்ந்து கொண்டிருந்தன. நமசு எழுந்தான். அத்தான் எங்க புறப்படுதே? கோயிலுக்கு. இன்னைக்கும் நாளை கிளம்புறையும் கூட பார்த்துக்கோ. நாளைக்கு ராத்திரி சின்ன பிள்ளையோ போகப்படாது. நடுச்சாமத்தில் பரனுக்கு மேலே பன்னிக்கு நெஞ்ச வகுந்து ஒரு குலை மட்டி பழம் உரிச்சு போட்டு சொல்ல மாடம் உதிரம் குடிக்கச்சில சின்ன பிள்ளையோ தும்முனா எட்டாங்கொடைக்கு முன்னால் ரத்தம் கக்கி செத்து போவா. அது மாதிரி கெடா வெட்டச்சிலேயும் இருமவோ தும்மவோ படாது. மதனி ஒரு தீவிர பாவத்துடன் சொன்னாள். இதெல்லாம் ஊரில் ஏற்கனவே அம்மா ஒரு முறை சொன்னதுதான். திசைவழிக்கு போகும்போதோ வரும்போதோ எதிர்த்து போகப்படாது. படப்புச்சோறு போடச்சில துப்பினி இறக்கப்படாது. மயானத்துக்கு பூசைக்கு போகும்போதோ வரும்போதோ கழுமாடம் கொண்டாடி கையில் இருக்கும் குந்தத்தை எத்தனை முறை குத்துவாரோ தலையில், எட்டாங்குடைக்குள்ள அத்தனை பேர் சாவார்கள். கோயில் வாசலில் அதிக கூட்டமில்லை. கோயிலுக்கு இடதுபுறம் இருந்த அறுத்தடிப்பு களத்தில் பெரிய பன்றி ஒன்றை பிணைத்து போட்டிருந்தனர். சின்ன யானை போல் நின்றது. நேர்க்கச்சைக்காரர் பன்றியின் கழுத்தில் நேரியல் கட்டிவிட்டிருந்தார். நெற்றியில் சந்தனமும் குங்குமமும் அப்பப்பட்டிருந்தது. கடைவாய் ஓரம் தந்தங்கள் நீண்டிருந்தன. இதை எப்படி மார்பிளக்கு முன் உயிருடன் பரன்மேல் ஏற்றுவார்கள் என்று தெரியவில்லை. சற்று தள்ளி வெள்ளாட்டு கடா ஒன்று கொம்பு முருகி நின்றது. ஆட்டுக்கு இத்தனை பெரிய விதை பையை நமசு இதற்கு முன் பார்த்ததில்லை. களம் பூரா ஆட்டுக்கடாவின் கோரோஜனை வீச்சம். மயானத்தில் கழுமாடன் விளையாடி தூக்கி போட்டு குந்தத்தில் செருகும் துள்ளுமறி நாளைதான் கொண்டு வருவார்கள். சுடலை மாடனுக்கு அறுக்கவும் கழுமரத்தில் செருகவும் 2 சிவப்புச் சேவல்கள். கொண்டைகள் வளர்ந்து சாய்ந்து கிடந்தன. சுடலை மாடன் வரத்து பாட கருங்குளம் நாராயணனை விட்டால் ஆளில்லை என்று பேசிக்கொண்டனர். சித்தப்பா வந்து சாப்பிட கூப்பிட்டு விட்டு போனார். சாப்பிட்டு விட்டு மதனி வீட்டில் எட்டி பார்த்தான். சாப்பாட்டு ஏனத்தின் முன்னால் இருந்தாள். எவ்வளோ முருங்கக்கோரு! எல்லாம் மைனி மூஞ்சினதா? சாய்வாக ஒரு பார்வை பார்த்தாள் மதனி. வீடுகள் தோறும் விருந்தினர்கள். பானைக்குள் இருந்த பாச்சை உருண்டை வாசம் வீசும் வெள்ளாவி துணிமணிகள். எல்லா வீட்டு முற்றங்களும் தூத்து தெளித்து சாணிப்பால் மெழுகி பெரிய பெரிய கோலங்கள். தெருக்களில் வழக்கமாய் கிடக்கும் குப்பை கூலங்கள் காணோம். ஓரங்களில் நிற்கும் சக்கடா வண்டிகள் எல்லாம் களங்களினுள் கிடந்தன. வில்லுப்பாட்டுக்கு ஹார்மோனியம் இழுக்க ஆரம்பித்தவுடன் போய் உட்கார்ந்து கொண்டான் நமசு. சற்று நேரம் போக வேண்டும். குடம் அடிப்பவரும் கட்டைத்தாளம் அடிப்பவரும் லயித்து வாசிக்க. கோயிலைச் சுற்றி களபம், சந்தனம், மஞ்சனை, விபூதி, சாம்பிராணி புகை, பிச்சிப்பூவின் கலவை வாசனையாக இருந்தது. உள் படிப்புறையில் ஓரத்தில் உட்கார்ந்து பூ கட்டி கொண்டிருந்தனர். அரளிப்பூ, மஞ்சனத்தி இலை, பிச்சிப்பூ, தாமரை, வாடாமல்லி, கொழுந்து, செவந்தி எல்லாம் குப்பம் குப்பமாக கிடந்தன. கமுகம் பூக்குலைகள் உரிக்கப்படாமலும் தாழம்பூ குலைகள் பிரிக்கப்படாமலும் ஓரமாய் கிடந்தன. 7 மணிக்கு வீட்டுக்கு போனபோது சித்தி இட்லி தின்னச் சொன்னாள். மதிய சாப்பாடே 3:30 மணிக்குத்தான் ஆகியிருந்தது. சரியாக பசி இருக்கவில்லை. புறவுன்னா எப்போ? நான் கோயிலுக்கு கொடை பார்க்க போயிடுவேன் என்றாள் சித்தி. தரவாழை மைனி வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன். இட்லி அவிச்சு மூடி வச்சுருக்கேன். முளவாடி இருக்குது. மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது. பசிக்கச்சியில் வந்து தின்னுக்கோ. என்ன தேட மாட்டியே? சாத்தாங்கோயில் திடலில் தனியாக கும்பம் ஆடிக்கொண்டிருந்தது. நமசு சற்று நேரம் கணியான் ஆட்டம் பார்த்தான்.
இனி 10 மணிக்கு மேல்தான் வில்லு வைப்பார்கள். வைத்தால் சாமி வந்து ஆராசனையாகி படப்பு போட்டு பூ எடுக்கும் வரை நெறிபிரியாக இருக்கும். சுப்புக்குட்டி கணியான் இடது கையால் காதை பொத்திக் கொண்டு வலது கையை நீட்டி பாடிக்கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் ஒரு மகுடம், ஒரு தப்பட்டை, ஒரு பின்பாட்டு கணியான். நீலவாக்கில் எதிர்ப்புறம் ஒரு மகுடம், ஒரு தப்பட்டை, 2 கணியான்கள் பெண் வேடம் தரித்து கண்டாங்கி வரிந்து கட்டி திருப்பன் வைத்து கட்டிய கொண்டையில் ஊசிகள் செருகி முளை குமிழ்கள் வைத்து இறுக்கமாக ஜம்பர் போட்டு வாய் நிறைய வெற்றிலை போட்டு நீலவாட்டத்தில் ஆடிக்கொண்டிருந்தனர். குளத்தங்கரையை அடுத்த வேப்பமரம் முட்டில் சிறு தீ மூட்டி அதில் ஒருவர் தப்பட்டையின் தோலை வாட்டுவதும் லேசாக சுண்டி பார்ப்பதுமாக இருந்தார். பசிப்பது போல் இருந்தது நமசுக்கு. சித்தி கூட்டத்தில் எங்காவது இருப்பாள், அல்லது கோயில் படிப்புறையில் வசதியாக இடம் பிடித்து ஆராசனை பார்க்கும் தோதில் உட்கார்ந்திருப்பாள். சித்தி வீடு ஊரின் வடக்கு கோடியில் ஒரு முடுக்கில் இருந்தது. சித்தி வீடு தாண்டினால் நல்ல தண்ணீர் குளத்துக்கு போகும் தடம் ஆரம்பித்துவிடும். கணியானின் குரல் காதை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. 21 நாட்கள் விரதம் இருந்து பாடும் குரலில் விசேடமானதொரு துடிப்பு. நாளை மதியம் உச்சி கொடைக்கு வலது முன் கையில் கீறி தண்ணீர் தெளித்து துடைத்த 27 கன்னித் தலைவாழை இலைகளில் 3 சொட்டு ரத்தம் வீதம் படைக்க வேண்டும். வில்லுப்பாட்டுக்காரருக்கும் கிடாவெட்டும் இசக்கி முத்துக்கும் கூட விரதங்கள் இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக எல்லா தெரு விளக்குகளும் வீடுகளின் முன் விளக்குகளும் எரிந்தன. எங்கும் வெளிச்சமே நிறைந்து கிடந்தது போல். பங்குனி மாதக் காற்று பதைப்பின்றி அலைந்து கொண்டிருந்தது. முடுக்கில் மதனி வீட்டில் விளக்கு வெளியில் தெரிந்தது. எதிர்வரிசையில் வீடுகள் இல்லை. களத்துச் சுவர் நீண்டு கிடந்தது. மங்களாவில் கட்டிலில் படுத்து மதனி படித்து கொண்டிருந்தாள். இந்த ஆரவாரத்திலும் என்னதான் படிக்கிறாளோ? அரவம் உணர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். முட்டுக்கு மேல் கிடந்த சாரியை கரண்டைக்கு இறக்கினாள். அத்தான் என்ன வந்துட்டையோ? வயிறு பசிக்கு, இட்லி தின்னுட்டு போலாம்னு வந்தேன் தொரவல் இருக்கா என்றாள் சிரிப்புடன். முன்கதவை ஒருச்சாய்த்து விட்டு வந்து கதவை திறந்தாள். தட்டத்தை எடுத்து 4 இட்லி எடுத்து வைத்தாள். மிளகாய் பொடி பரணியையும் நல்லெண்ணெய் கிண்ணத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்தான். சாம்பார் ஊத்தலையா என்றாள். எதிர்த்தாற்போல் குத்துக்காலிட்டு அமர்ந்தாள். நமசுக்கு கூச்சமாக இருந்தது. ஒத்தையில தானே திங்க, சாப்பிடுகியான்னு ஒரு வார்த்தை கேட்டையா? கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஒரு தட்டம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் உன் தட்டத்திலேருந்து எடுத்து திங்கப்படாதா? ஐயே, எச்சி இல்லா. மதனி அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு இட்லியை எடுத்து பிட்டு தின்ன ஆரம்பித்தாள். ஒரு துண்டை எடுத்து மிளகாய் பொடி முக்கி அவன் வாயருகில் நீட்டினாள். நமசு முகத்தை திருப்பினான். சும்மா வாங்கிக்கோ, நீ சின்ன பிள்ளையா இருக்கச்சில இடுப்புல தூக்கி சுமந்து இட்லி புட்டு தந்திருக்கேன். அப்போ இடுப்புல வச்சோம்னுட்டு இப்போ தூக்கி வச்சுக்கிட முடியுமா? ஆசையா இருக்குன்னா சொல்லு, தூக்கிக்கிட்டு கொஞ்சம் நடக்கேன். எம்மா, நீ செய்தாலும் செய்வ. தட்டத்தை அங்கணத்தில் போட்டு பரணியை கிண்ணத்தை மூடி வைத்துவிட்டு கை கழுவி வெளியே வந்தான். மதனி வீட்டை பூட்டிக் கொண்டு வந்தாள். நீங்க கொடவாக்க வரலையா என்றான் மதனி வீட்டினுள் நுழைந்ததும். எனக்கு அந்த கூட்டத்தில் போய் நிற்க பிடிக்காது. அப்போ விளக்க அணைச்சிக்கிட்டு உறங்குங்கோ. இரி போலாம், ஒரு பரத்தம் பிடிச்சவன். காற்றில் வில்லுப்பாட்டு ஓசை காதில் மோதிக்கொண்டிருந்தது. சீவலப்பேரி ஆற்றில் குளித்து கோயிலை வலம் வந்து கொண்டிருந்தார் சுடலை மாடன். புடைபூழ பேச்சியம்மன், செங்கிலிப்பூவத்தான், புலைமாடன், கழுமாடன், பட்டன், முண்டன், வண்டிமலச்சி அம்மன், முப்பிடாரி, சந்தனமாரி, மாடன் தம்பிரான், இசக்கி அம்மன். இனி பாட்டும் மேளமும் நல்ல ஈர்ப்புடன் இருக்கும். ஏதோ பேசிக்கொண்டிருந்த மதனி
எழுந்து உள்ளே போனாள். சற்று நேரத்தில் உள்ளே இருந்து குரல் கேட்டது. அறையினுள் இருள் சேமித்து வைத்திருந்தார்கள் போலும். மூக்கருகில் உராய்ந்த மதனியின் கன்னம் மிருதுவாக இருந்தது. மாலையில் பூசிய பவுடரின் லேசான மனம், தழுவலில் கிளர்ந்த மெல்லிய வீரொன்று வளர்ந்து பல்கி பெருகி உடலும் மனமும் ஆகி துடித்தது. பிச்சிப்பூவின் விரிந்த வாசனை கவிந்து மூடிக்கொண்டிருந்தது. நேரத்தை அனுமானிக்க முடியவில்லை. வில்லுப்பாட்டின் சத்தம் துடிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தது. பூ எடுப்புக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் போல. நையாண்டி மேளத்தின் ஒளி தூரத்தில் செல்லம் கொஞ்சிக் கொண்டிருந்தது. அயர்வாக இருந்தது. நூதனமானதோர் கூச்சம். மதனி முகத்தில் மெல்லிய பூந்தென்றல் கன்னத்தில் தட்டி, முகத்தை கழுவிட்டு போ என்றாள். போட்டி மூதி என்று மனதில் திட்டினான் எரிச்சலில். சற்று பதற்றமாக இருந்தது. தெருவில் இறங்கி நடக்கையில் காற்றும் குளிர் சுமந்து வந்தது. கால்களில் புகுந்த அச்சம் நடையை துவளச் செய்தது. நமசு கோயிலை அடைந்தபோது வில்லின் முருகிய நான் டங்காரம் செய்து கொண்டிருந்தது. அருகில் முரசொன்று முழங்கிக் கொண்டிருந்தது. கோயிலுக்குள் நுழைவது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது. உட்புகுந்தபோது காட்சி தெளிவாகிக் கொண்டு வந்தது. குளத்தில் குளித்து ஈரவேட்டியை மடித்து அதன் மேல் துவர்த்தை முறுக்கி கட்டி நெற்றியில் திருநீர் பூசி அவரவர் பீடத்துக்கு முன்னால் சாமி கொண்டாடிகள் கைகூப்பி கண்மூடி நின்று கொண்டிருந்தனர். சுடலைமாடன் பேச்சியம்மன் சிலைகளுக்கு சந்தனக்காப்பு வெள்ளியால் கண் வாய் மூக்கு கமுகம்பூவின் வெள்ளை பிஞ்சுகளினால் கோரத்தந்தம், அழகும் அச்சமூட்டும் கவர்ச்சியும். வில்லா வீசுகோளா பானையா முரசா தவிழா நாதஸ்வரமா என்று பிரித்தறிய முடியா ஒளிக்கலவை. முதலில் சுடலைக்கும் பிறகு மற்ற சாமிகளுக்கும் தீபாராதனை ஆகியது. முரசு கால்களை பறித்து கொண்டிருந்தது. ஓயே என்றொரு சத்தம். உள்வாங்கிய ஒளியில் சில முக்காரங்கள், சில உடல் முருகிய குலுங்கல்கள். என்று மற்றொரு சத்தம். கற்பூரம் எரியும் வாசனை, சாம்பிராணி புகை. உடம்பை முறுக்கி பற்களால் சுண்டை கடித்து கைகளை வான்னோக்கி விரித்து பிரபஞ்ச வெளியின் இயக்கங்களை அசைவுகளினால் ரேகைப்படுத்துவது போல. இரட்டை தவிழ்களும் முரசுகளும் நாதஸ்வரங்களும் தீவிர கதியில் இயங்கிக் கொண்டிருந்தன. சுடலையை 2 பேர் ஆவி சேர்த்து கட்டி பிடித்து மணிகள் கோத்த சல்லடம் மாட்டி அதன் மேல் கச்சையை இறுக்கிக் கொண்டிருந்தனர். மாரின் குறுக்கே பாச்சக்கயிறு, தலையில் குஞ்சம் வைத்து கட்டி தாழம்பூ குருத்து செருகி கைக்கு வெள்ளி கங்கணங்கள் பூட்டி கழுத்தில் மாலை சூட்டி கையில் வெள்ளி வெட்டுக்கத்தி கொடுத்து. சுடலைமாடன் பீடத்தை பார்ப்பதும் முருவளிப்பதும் வானவெளியை வெறிப்பதும் வெட்டுக்கத்தியை தோளில் சாய்த்து கொண்டு லயம் வைத்து ஆடுவதுமாய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லயம், ஒவ்வொரு சோடு, ஒவ்வொரு பிளிரல், ஒவ்வொரு ஆயுதம், ஒவ்வொரு முகக்குறி. சாமிகளை வரத்தி நிறுத்தியதுடன் வில்லோசை நின்றுவிட்டது. முரசுக்காரர்கள் வியர்த்து வழிந்து கொண்டிருந்தனர். அவர்களே வாத்தியங்கள் ஆகிவிட்டது போல, அல்லது வாத்தியங்கள் தம்மை வாசித்துக் கொள்வதைப் போல. ஒரு சாமி கொண்டாடி அதிக அரவம் இன்றி கமுகம் பூக்குலையுடன் கொஞ்சிக் கொண்டிருந்தார். ஒருத்தர் பனையோலை கொட்டான் கொட்டானாக மஞ்சனை அள்ளி விழுங்கிக் கொண்டிருந்தார். ஒருத்தர் வெள்ளி வாளால் 2 தோள்களிலும் மளார் மளார் என்று மாறி மாறி அரைந்து கொண்டிருந்தார். நாதஸ்வரங்கள் 2ம் கழுமாடன் காதுகளை பிளந்து கொண்டிருந்தன. 27 பீடங்களிலும் கழுமாடனுக்குத்தான் கடைசியாக ஆராசனை வரும். வந்தால் அதிக ஆட்டமில்லை. ஒரு பிளிரல், ஒரு துள்ளல், ஒரு முக்காரம், பாய்ந்து சென்று பீடத்தில் இருந்து குந்தம் எடுத்து ஒரு சாட்டம். பிறகு அவர் ஆராசனை முடிந்து அடங்கும்போதுதான்
குந்தத்தை சாமி பீடத்தில் வைப்பது. அதன் இடையில் நிலத்தில் ஊன்றினால் அது வரப்போகும் சாவுக்கு முன்கூறல். கழுமாடன் ஆராசனையில் நெடுநேரம் நிலைத்து நிற்பதும் இல்லை. கழுமாடனுக்கு ஆராசனை வந்ததும் கோயில் நடைக்கு நேரே சுடலைமாடன் பீடத்துக்கு நேரே ஆள் ஒதுங்கியது. கழுத்தில் துவர்த்து போட்டு முறுக்கி பிடித்தபடி ஆட்டுக்கடாவை இழுத்து வந்தனர். சட்டென நின்றன மேளங்கள். கூட்டத்தின் தள்ளலில் விழுந்து விடாமல் ஒரு தூணை பிடித்தபடி உன்னி பார்த்தான் நமசு. சுடலைமாடன் சிறையில் கழுத்தில் கிடந்த மாலை ஒன்றை கழற்றி வந்து கடாவின் கழுத்தில் சூட்டினார் பூசாரி. எல்லா துடிப்புகளும் நின்று ஒரு அணக்கமும் இல்லை. கடாவின் தலை சுடலையின் பீடத்துக்கு நேராக கோளாறு இல்லாமல் வளர்ந்திருந்தன கொம்புகள். இசக்கிமுத்து முரசை கழற்றி கொடுத்துவிட்டு சிவப்பு துணி சுற்றி வைத்திருந்த வெட்டுக்கத்தியை எடுத்தார். ஒரு பாகம் நீளம் இருந்தது. நல்ல சுத்தமான இரும்பில் பருவம் பிடித்து தீட்டிய சுடர் ஒளிபாய்ச்சியது. பூசாரி செம்பில் நீர் கொண்டு வந்து கெடாவின் தலையில் தெளித்தார். நெற்றியில் திருநீறு அப்பினார். நேர்ச்சைக்காரர் ஆட்டுக்கு முன்னால் குத்துக்காலிட்டு அமர்ந்து கமுகம் பூவை நீட்டினார். கெடா எந்த கவலையும் இன்றி பறக்க பறக்க பார்த்து கொண்டு நின்றது. கெடா உடை கொடுக்காவிட்டால் பலியை வாங்க சுடலிக்கு சம்மதம் இல்லை என்று அர்த்தம். முரசுக்காரர் பளபளக்கும் வெட்டுக்கத்தியை கையில் பிடித்தபடி சுடலைமாடன் கொண்டாடி முன்னால் போய் குனிந்து நின்றார். சுடலைமாடன் கொப்பரையில் இருந்து திருநீற்றை அள்ளி வானோக்கி எரிந்து இசக்கிமுத்து தலையில் தூவி நெற்றியில் பூசினார். பூசாரி மறுபடியும் செம்பு தண்ணீரை ஆட்டின் தலையில் தெளித்தார். ஒரு சிலிர்ப்பும் இன்றி ஆடு சிவனே என்று நின்றது. சூழ்நிலையில் இறுக்கம் அதிகரித்து கொண்டு போனது. மௌனம் அடர ஆரம்பித்தது. நேர்ச்சைக்காரர் முகத்தில் கலவரத்தின் சாயம், வரப்போகும் பெருந்துக்கத்தின் அச்சாரம். திடீரென கழுமாடன் ஓயா என்று பிளிறினார். நமசின் கால்கள் வெடவெட என்று நடுக்கம் கண்டன. நெஞ்ச படபடப்பை பக்கத்தில் இருப்பவர் கேட்கலாம் போல. ஓயே என்று சுடலைமாடன் மறுபிளிரல். நமசுக்கு திகைப்பாக இருந்தது. பயம் பயங்கரமாய் நெருக்கியது. பக்கத்தில் நின்றிருந்தவரின் மூக்குப்பொடி நமசு மூக்கில் ஒரு தீவிரமான நெருக்கடியை ஏற்படுத்தியது. சடாரென ஆடு தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பியது. சதக் என்று வெட்டுக்கத்தி ஆட்டின் கழுத்தில் ஓடி இறங்கும் ஓசையும் நச்சென்று நமசின் தும்மலும். வெட்டாங்கிடு 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 என்று ஒற்றை முரசின் கம்பீரம். முரசின் அதிர்வு போல் ஆட்டின் உடல் கிடந்து பதைத்தது. நமசுக்கு பரபரப்பாக இருந்தது. மறுபடியும் ஆராசனைக்காரர்களின் ஆட்டத்துக்கு தோதான முரசொலி டண்டனக்கு 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 டண்டனக்கு. சுடலைமாடனும் கழுமாடனும் திசைபலி செய்யவும் மயான பூசைக்கும் போனார்கள். கூட ஒற்றை முரசு, இசக்கிமுத்து ஆராசனைக்காரர்களை பாய்ச்சல் கயிறு போட்டு பிடிக்கும் திடம் கொண்டவர்கள், ஒரு தீவட்டி, எண்ணெய் ஊற்றுபவர், திசைபலி பொருட்கள் கொண்ட பனையோலை கடவம் சுமந்தவர். சுற்றிலும் கூட்டம் தளர்ந்த தொய்வு. நமசுக்கு அங்கு நிற்க பிடிக்கவில்லை. மனம் திகிலடர்ந்திருந்தது. தீட்டுடன் கோயிலுக்கு போயிருக்கக்கூடாது என்று தோன்றியது. சித்தி வீட்டுக்கு வந்து படுத்தபோது நெடுநேரம் உறக்கம் வரவில்லை. மனம் வெட்டுப்பட்ட ஆட்டின் உடல் போல் பதைத்து கொண்டிருந்தது. மதனி மேல் கோபம் வந்தது. உறக்கம் சூழ்ந்தபோது கனவுகளாய் வந்தன. சுடலைமாடன் பீடத்துக்குப் போய் ஆட்டின் உடல் கொண்டு ஓங்கிய வெட்டுக்கத்திக்கு தலை சாய்த்து நிற்பதைப் போல, மதனி துரத்த பெரிய விதைப்பையுடன் சேம்புப்பூ போல் எட்டிப் பார்க்கும் குறியுடன் கொம்புகளை உதறி ஓடுவது போல, வயறு விளந்து பரன்மேல்
பன்றியாய் மதனி கிடப்பதைப் போல. காய்ச்சல் பொங்கி பொங்கி வந்தது, நினைவும் பிறழலுமாய். ஊரெங்கும் இறைச்சி கறி மணம். தலைமாட்டில் உற்று பார்த்து கொண்டு மூக்குப்பொடி வாசம் வீசும் சுடலை மாடன். குந்தம் எத்தனை முறை நிலத்தில் ஊன்றியது என்று யாரோ உரத்துக் கேட்பது. போலே அசத்து என்று மதனி செல்லமாய் அதட்டுவது. தணுப்பான கை ஒன்று சூடான சாம்பலை நெற்றியில் பூசிவிட்டு போனது. எட்டாங்கொட கழியனோ என்றார்கள் யாரோ. காய்ச்சலும் மயக்கமும் போதையாக இருந்தது நமசுவுக்கு.